எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி ஒரு கேள்வி கேட்டுக்கிறாங்க ஒரு அம்மா. நான் 5 மாதம் முழுகாமல் இருக்கிறேன். ஆனால் நல்லா ரெஸ்ட்டு தான் எடுக்கிறேன். ஆனால் எடுக்கும்போது என் நாடி துடிப்பு பயங்கரமாக இருக்குது சார். ஒரு நாளைக்கு 120, ஒரு நாள் 130ங்கிறது பயமாக இருக்குது. என் குழந்தைக்கு எதுவும் ஆகிடுமோன்ட்டு அப்படின்னு. கரெக்டு. நீங்கள் என்ன கேள்வி கேட்டதுக்கு நன்றி. நீங்கள் அந்த மாதிரி இருந்தால் சும்மா விளையாட்டாக விட்டுறாதீங்க. ஏதோ துடிக்குதுன்னு சொல்லிட்டு கம்முன்னு விட்டுறாதீங்க. இந்த துடிப்பு நீங்கள் எண்டோக்ரைனாலஜிஸ்ட்டுக்கு போயிட்டு தைராய்டு இருக்குன்னு பார்த்து செக் பண்ணுங்க. உடனே ஒன்றும் பயம் போயிடும். அப்படி இல்லை, ஒரு கைனகாலஜிஸ்ட் போயிட்டு ஒரு ஸ்கேன் எடுத்து பாருங்கள். அவங்க கரெக்டாக குழந்தைக்கும் மதருக்கும் என்ன இருந்தால் ப்ராப்ளம் இருக்கோ அவங்க சொல்லிடுவாங்க. 3வது வந்துட்டு நீங்கள் ஒரு ஹார்ட் டாக்டர் எப்படின்னு பார்க்கணும். ஏன்னா சில பேர் சைலண்ட்டாக இருக்கும். ஒரு 9 மாதம் வரைக்கும் இதே மாதிரி இருக்கும். 10வது மாதம் வரும்போது தானாக வந்துட்டு டெலிவரி ஆகிடும். இந்த நஞ்செல்லாம் செப்ரேட் ஆகிடும். அதுக்கு வந்து ப்ரெக்னென்சி இன்டியூஸ்ட் ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்குதான்னு சொல்லிவிட்டு ஒரு கார்டியாலஜிஸ்ட் பார்த்தேன். பட் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு, நான் 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேணாம். நீங்கள் அந்த படத்துன்னு ஒரு பயம் கலந்த எதிர்பார்ப்பு போயிடும். பயம் கலந்த எதிர்பார்ப்புனா டாக்டர்கிட்ட போகிறோம், யாரும் சொல்லிவிடுவாங்களோ அது ஒரு பயம் இருக்கும். 2வது இது மாதிரி வீட்டுக்காரர் சொன்னால் நீ சும்மா இரு, அதெல்லாம் நார்மல் தான் அப்படின்னு சொல்லிடுவாரோ. இல்லை மாமியார் போனால் மாமியார் நாங்கள் தான் குழந்தை பக்கலையா அப்படின்னு சொல்லிடுவாங்களோ. அதே மாதிரி அம்மா, அப்பா, மச்சினர் எல்லாருடைய எதிர்பார்ப்புக்கும் நீங்கள் அந்த ப்ரெக்னென்சியில் யோசிக்கிறதுனால அந்த நாடி துடிப்பு இருக்குது. பட்டு ஒன்ஸ் 3 டாக்டரும் ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா நாடி துடிப்பு கரெக்டாக நீங்கள் அமைதியாக ரெஸ்ட் எடுத்தாலே போயிடும். அதனால் ஒரு நாடி துடிப்பு இருக்குதுன்னா குழந்த இதயம் துடிக்கும் போதுட்டு இந்த மாதிரி சில பேருக்கு வரும். நார்மல் தான் அதெல்லாம். அந்த நார்மலை வச்சு நீங்கள் குழப்பக்கூடாது எல்லாரையும். நல்லா தூங்குங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்ல புக்குங்களை படிங்க, நல்ல மியூசிக் கேளுங்க. நாடி துடிப்பு நார்மலாகிடும். நல்ல குழந்தை பிறக்கும். நன்றி, வணக்கம்.